தென்னிந்தியா, அதாவது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கான பாரத குழு என்ற குழு பேரில் இன்று சென்னையில் ஒரு மாநாடு நடக்கொண்டுள்ளது. அந்த மாநாட்டிலே தென்னிந்தியாவிலேயே நம்முடைய தெலுங்கானா மாநிலம், ஆந்திரா மாநிலம், கேரளா மாநிலம், அந்தமான், கேரளா, தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியாவுடைய முதலமைச்சருடைய மாநாடு நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த மாநாட்டுடைய நோக்கத்திற்கு இந்த மாநாட்டினுடைய குழு தலைவர் உள்துறை அமைச்சராகவும் கவுன்சிலின் துணைத் தலைவராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் உள்ளார்கள். நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் வருகின்றார். இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்னவென்றால், உலகம் முழுவதும் போதை கலாச்சாரம், வன்முறை கலாச்சாரம், பயங்கரவாதம், இனவாதம், பல்வேறு வாதங்கள் போர் மூகக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் நிம்மதி இல்லாமல் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் எல்லாம் பல்வேறு, அதாவது இந்தியாவை பொறுத்தவரையிலும் உள்நாட்டிலும் சில தேச துரோகிகள் உள்ளார்கள். இந்த உள்நாட்டில் உள்ள சில தேச துரோகிகளும் வெளிநாட்டில் உள்ள பயங்கரவாதம் தொடர்பு கொண்டு நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்றும், பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்றும், மக்களிடையே நிம்மதியாக மக்கள் வாழக்கூடாது என்பதற்காகவும் அரசாங்கத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு சமீப காலமாக இந்தியாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கு பணப்புழக்கம் வருகின்றது என்றால் போதை பொருள் சப்ளை பண்ணி தான் வராங்க. இப்படி நாடு முழுவதும், உலகம் முழுவதும் போதைப் பொருள் எங்கிருந்து வருகின்றது, எங்கிருந்து உற்பத்தியாகி யார் யார் மூலம் வருகின்றது என்பதெல்லாம் உளவுத்துறை நிறுவனம் எடுத்து உள்ள தகவல். இந்த தகவலின் பேர்னால் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பெட்டிக்கடை வரைக்கும் இன்னைக்கு போதை சாக்லேட் வரைக்கும் வந்திருக்கின்றால், இந்த இளம் தலைவர்கள், வளரும் திளிர்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் முதல் படிப்ப இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டு இருக்கிற பல மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது. கலாச்சாரம் சீர்குலைந்து உள்ளது. பல்வேறு மக்கள் மத்தியிலே தேசபக்தி, தேச ஒற்றுமை, தேச உணர்வுகள் எல்லாம் சற்று கொஞ்சம் குறைவாக உள்ள காரணத்தினால்தான் மத்திய அரசு இன்றைய இந்த நம்ம 80வது சுதந்திர தினத்துல கூட வீடுதோறும் தேசக்கொடி ஏற்ற வேண்டும், தேசபக்தி பாடல்களை பாட வேண்டும், மக்களுக்கான அந்த தேசபக்தியான கட்டமைப்பு உருவால்தான் இந்த தேச பக்தர்களாக இருப்பார்கள் என்ற நிலைப்பாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காவேரி பிரச்சனை கர்நாடகா மாநிலத்திலும் தமிழ்நாட்டிலும் பல நூற்றாண்டுகளாக பிரச்சனை உள்ளது. மேகதாது கணை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். காவேரி பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள், குடிநீர் விவசாயிகளுக்கு, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு, தஞ்சை டெல்டா விவசாயம் சூழ்நிலைக்காக பல்வேறு நிலைப்பாடுகளை பேசி இருக்க வேண்டும். மாநில எல்லைகளை வரையறுக்க வேண்டும். இந்த மாநில எல்லையிலே சமீப காலமாக கேரளா மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டு மாநிலத்துக்கும் அந்த கடந்த திமுக ஆட்சியில கூட அந்த எல்லை பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்படி பல பிரச்சனைகளில் முதல் கட்டமாக பேசக்கூடிய பிரச்சனைகள் போதைப் பொருள் பிரச்சனை தான். இந்த போதைப் பொருட்களை எல்லோரும் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும். அதற்கு மாநில அரசுகள் என்ன செய்ய வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்ற நிலைப்பாடு, அதை பற்றி பேச வேண்டும். வன்முறையாளர்கள் அண்மையில் உங்களுக்கு தெரியும், கரப்பான் பூச்சி கட்சி கூட சேர்ந்து பல்வேறு வெளிநாட்டு தீய சக்திகளும் சேர்ந்து இந்தியாவுடைய இறையாண்மையை கேள்விக்கு ஆக்கி கொண்டு சவால் விட்டு கொண்டிய ஆட்சியை மத்திய அரசை கவிழ்க்கக்கூடிய, மத்திய அரசை திணறடிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்தார்கள். நீட்டு பிரச்சனை இருந்தன. நீட்டு பிரச்சனை சில குளிர்படையில மாற்றங்கள் என்று சம்பந்தமே இல்லாத பல தீய சக்திகளாம் உள்ள சேர்ந்து பெரிய பிரச்சனை பண்ணி மத்திய கல்வி அமைச்சரே ராஜினாமா பண்ணக்கூடிய நிலைமையில் உள்ளார்கள். அது மட்டுமல்ல, 2029 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சவாலான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் பல காக்ரோச் பார்ட்டிகள் போல பலர் நாட்டுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கிவிடக் கூடாது, இளைஞர்களை நல்ல வழிகாட்டுதல் செய்ய வேண்டும், அவருடைய தேசபக்தி வர வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு விஷயங்கள், பொருளாதார வசதி வாய்ப்புகள், நதிநீர் பிரச்சனைகள், போக்குவரத்து துறை பிரச்சனைகள், கல்வி நிலைப்பாடுகள், தொழில் வளங்கள், வேளாண்மை, விவசாயம், உரம் சம்பந்தமான கலந்துரையாடலுடைய கூட்டம் தான் இன்று தென்னிந்தியாவுடைய முதலமைச்சர்களின் கவுன்சில் மாநாடு. இந்த கவுன்சில் மாநாட்டுக்கு தலைவர் அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் துணைத் தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை இங்கு தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்கின்ற காரணத்தினால்தான், சென்னை மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, ஒரு சாட்டிஸ்பேக்ஷனாக இருக்கு என்பதுடைய நிலைப்பாடு. அதனால்தான் சட்டப்பேரவையிலே மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் மத்திய அரசுடன் திமுக ஆட்சிக்காரர்களை போல அதிமுக போல மோதல் போக்கை ஏற்படுத்த மாட்டோம்.
தமிழ்நாட்டினுடைய மாநில வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்படுவோம் என்பதை பார்க்கனால், அப்படி செய்தால்தான் திட்டங்கள் நிறைவேற்ற முடியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு காங்கிரஸ், பிஜேபி அல்லாத பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்றன. அந்த மாநில முதலமைச்சர்கள்லாம் தேவையான அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்த நாடாளுமன்ற வெற்றி பெற்ற எம்பிக்கள் மூலமாக பல திட்டங்களை அந்த மாநிலத்துக்கு வளர்ச்சி பணியை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் கடந்த காலகட்டத்தில் 2014 முதல் 2020 கடந்த 2021 மே மாதத்துக்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக எம்பிக்கள் எல்லாம் வெற்றி பெற்று அவர்கள் அதை ஒரு தங்களுடைய தாங்கள் சார்ந்த கட்சிக்கு பஜனை பாடக்கூடிய ஒரு மடமான ஒரு நிலைப்பாடு உருவாக்கினாலும் வாக்களித்த மக்களுக்காகவோ அல்லது மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவோ ஒரு குரல் கூட அவர்கள் கொடுத்தது கிடையாது. இந்த சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தவேக ஆட்சி மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு எண்ணம் தான் இந்த தொலைநோக்கு எண்ணமும் எல்லாம் சேர்ந்துதான் இந்த தென்னிந்திய முதலமைச்சரின் கவுன்சில் மாநாடு. இந்த மாநாட்டில் வன்முறைகள் ஒழிக்கப்படும், பயங்கரவாதத்தை இரும்பு கரங்குடன். காரணம் என்றால் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமாக, குறிப்பாக தென்னிந்தியாவில் அதிகமாக என்ஐஏ மூலமாக கண்காணிக்கப்பட்டு தேச உரைச்சல்களில் ஈடுபட்டவர்களை ஆயிரக்கணக்கான நபர்களை தமிழகத்தில் கைது செய்துள்ளார்கள். இந்த கைது சொல்வதற்கு காரணம் அதுக்கும் பல விஷயங்கள் வெளிப்படையாக நான் சொல்ல முடியாது. ஆகவே இந்த என்ஐஏ உடைய கண்காணிப்பு மட்டுமல்ல, உளவுத்துறையுடைய கண்காணிப்பு, இதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து பல விஷயங்களை செயல்பட்டால்தான் மாநிலங்கள் வளர்ச்சி பெற முடியும். ஆகவே தான் இந்த தொலைநோக்கு சிந்தனையான கருத்தில் கொண்டுதான் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் இன்று சென்னையிலே அந்த முதலமைச்சர் கவுன்சில் மாநாடு நடத்தியுள்ளார். இந்த மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் போதை கலாச்சாரம் அடியோடு ஒழிக்கப்படும். போதை இல்லாத மாநிலங்களாக இந்தியா அமையும், போதை இல்லாத தேசமாக இந்தியா அமையும். அப்படி அமைக்கின்ற போது இளைஞர்கள் வேலைவாய்ப்பு திட்டங்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளோடும் அவருடைய குடும்பம் மேம்பெறும், வளம் பெறும். காரணம் என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களுக்குள்ளே அடித்தடி வெட்டு குத்து நடக்குது. கலாச்சாரம் பண்பாடு சீரழிஞ்சு போய் கொடுது. பத்திரிகையை படிச்சு பார்த்தாலே எங்க பார்த்தாலும் வன்முறை கலாச்சாரம், கொள்ளை, வழிப்பறை, கற்பழிப்பு போன்ற ஒரு மக்களை வாழ முடியாத ஒரு தர்ம சங்கடமான பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உள்ளது. இத்தகைய சூழ்நிலைகள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க உடலும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்று அண்ணா அவர்கள் சொன்னது போல மகாத்மா காந்தியுடைய கனவு நிறைவேறும். அந்த கனவை நிறைவேறும் போனால் மக்களும் ஒன்று சேர வேண்டும். மக்களுக்கான நல்லாட்சி அமைத்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த ஆட்சியாளருடைய கரங்களையும் மக்கள் வலுப்படுத்த வேண்டும். ஆகவே தான் இந்த தென்னிந்தியாவுடைய முதலமைச்சர் மாநாட்டு சிறப்பாக அமையும். இந்த மாநாட்டுக்கு முடிந்த பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றத்தின் மூலமாக சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும், போதைப் பொருள் ஒழிக்கப்படும், தீவிரவாதிகளை இரும்பு கரம் அழிக்கப்படும் என்று எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதுதான் அதனுடைய தொலைநோக்கு சிந்தனையில் தான் இந்த முதலமைச்சர் மாநாடு. அந்த மாநாட்டினுடைய நிலைப்பாடை தென்னிந்தியா மட்டுமல்ல இந்தியாவே பிரமிக்க வைக்க அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை சிறப்பாகவும் வரவேற்று செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.